350 லோஃபர்ஸ் சொன்னால இது 350 திருப்பி வந்துச்சு சைஸ் 7 to 10 வரைக்கும் இருக்கானே மூணு கலரு இப்போ நான் பீல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஓகே இந்த மாதிரி உரியும் புரியுதுண்ணே அந்த மாதிரி உரிஞ்சா கண்டிப்பா மாத்திடலாம் ஆமா அது மாத்தி தரேன் இது எல்லாமே உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி லைஃப் டைம் லெதர் இங்க பீல் ஆச்சுன்னா மாத்தி தருவேன் அதே மாதிரி பேஸ்டிங்க்கு 3 மாசம் வாரண்டி கொடுக்குறேன் இந்த வாலெட் வந்து கார்டு ஹோல்டர் இந்த பட்டனை பிரஸ் பண்ணா மேல வரும் லெதர் எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்குண்ணே சூப்பரா இருக்கும் இதுல இன்னும் 2 கலர் இருக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த பிராண்ட் இது பாருங்க ஜி சூப்பரா இருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷுவல் சொல்லுங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு D17 சேனல் D17 ஆஃபர்னா D17 இப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். லாஸ்ட் டைம் வந்தாங்களே வீடியோல அவங்க தான் ஆக்ரா ஷூவோடைய ஓனருடைய மகள். இன்னைக்கான ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரா ஷூஸ் தான் போட போறோம். நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சென்னை டி நகர்ல லொக்கேட்டா இருக்கிற ஆக்ரா ஷூஸ் டிப்போ பக்கத்துல தான் இருக்கும். சூப்பராக நல்ல குவாலிட்டியில் ரேட்டு கம்மியாக கொடுக்குற ஒரு இடம்னா அது இந்த கடை தான். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு லாஸ்ட் வீடியோ? சூப்பரா போச்சு. நார்மலா எல்லா வீடியோவோட லாஸ்ட் வீடியோ ரொம்ப நல்லா போச்சு. ஓகே, ஏன்னா நம்ம சேனல்ல வீடியோஸ் அவ்வளவு போறது இல்ல. நானு இல்ல நான் டிலே பண்ணதால கஸ்டமரும் நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்கல, அந்த ஸ்டாக்ல வரும்னு சொன்னது லேட் பண்ணி தான் கொடுத்தேன். ஓகே ஓகே, இப்போ இதுவே உங்களை எது கூப்பிட்டா அந்த 350 லேட் ஆயிடுச்சு வந்து இப்பதான் வந்தது 350 லோஃபர்ஸ், அதுக்கு தான் மெயினா உங்களுக்கு கூப்பிட்டது. ஓகே ஓகே, நானும் ஏன் நிறைய வீடியோஸ் போறதுனா நிறைய பேர் வந்து சீட் பண்றாங்க. ஓகேங்களா, சொல்ற ரேட்டு கொடுக்குறது இல்லை. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நீங்களே பண்ணியிருந்தீங்க கமெண்ட்ல. அதனால நிறைய கடைங்க நான் ஓரம் கட்டிட்டேன். நல்லா பண்ற கடைங்க மட்டும் தான் செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். நமக்கு பணம் முக்கியம் கிடையாது, நீங்க தான் எனக்கு முக்கியம். ஸோ அதனால தான் நிறைய வீடியோஸ் நான் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா நான் வேலைக்கு போகிறேன், தேவையான வருமானம் அதில் வருது. இது மீதி உங்களை நான் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நாளைக்கு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அவங்களோட சப்போர்ட் நமக்கு தேவைப்படல. எனக்குமே நம்ம இதில் வர கமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதனால தான் நானுமே அதே மாதிரி அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணுன்றது கண்டிப்பாக பார்த்து பண்ணுறது. அதனை நிலைக்கும் நமக்கு. இல்லை நீங்கள் நார்மலாக பார்ப்பீங்களா உங்களோட பழைய வீடியோவில் முன்னாடி வீடியோவில் பார்த்தா நம்ம கமெண்ட் எடுத்து பார்த்தாவே தெரியும். இதே நான் வச்சு போட போகிற கமெண்ட்லாம் கிடையாது. இல்லை நம்மகிட்ட பை பண்ணுற கஸ்டமர் தான் போடுறாங்க. ஏன்னா ரிப்பீட் வாங்குற கஸ்டமர்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நானும் ரெடி பண்ணி இப்போ ஒரு சிலதெல்லாம் மாற்றி ரெடி பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன்ல கொஞ்சம் கேஷுவலாக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். லெதர்லேயே காமிக்கிற பாருங்க. ஓகே ஓகே, எல்லாமே பாருங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், நீங்கள் எந்த ஷூ பார்த்தாலுமே ஆன்லைன் டெலிவரி எந்த ஊராக இருந்தாலும் கொடுத்துட்ருக்காங்க. டெலிவரி காசு மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஷூ சொல்கிற ப்ரைஸ் மட்டும்தான் இருக்கும், அதை விட கம்மியாக அதிகமாக சொல்ல மாட்டாங்க. சேம் ப்ரைஸ் தான் பாருங்கள். ஸோ ஓகே, பார்த்துலாமா? பார்த்துக்கலாம். 350 லோஃபர்ஸ் சொன்னால 350 திருப்பி வந்துச்சு சைஸ் 7 to 10 வரைக்கும் இருக்கானே. 3 கலரு பாருங்க. 350 தான். இது ஃபோம் முன்னாடிக்கும் இப்பயும் மாறி இருக்கும். நான் தான் சொல்றேன், நம்ம ரெடி பண்றதால ஒவ்வொரு ஸ்டாக்கு ஏதாவது வித்தியாசம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃபோம் பாருங்க, இது 2 டோன் மாதிரி இருக்கும். ஓகே, லெதர்ல 2 டோன் வரும்ல, அந்த மாதிரி இருக்கும். இது ஃபோம் வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பா. இப்போ இதுலயே அப்படியே இந்த பக்கல் வச்சுட்டு. ஓகே, இது என்ன பிரைஸ்னா? இது 350. இது 350 தான். ஓகே, சூப்பரா இருக்கு. 7 to 10 சைஸ் உங்களுக்கு. அதுல பிரவுன் பாருங்க. ஓகே, இது ஹோல்சேலுமே கொடுப்பீங்களானே? ஹோல்சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ கூட ஒரு கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம். என்ன மேட்டர்னா ஹோல்சேல்ல எப்படி கேட்டாலும் பண்றது வந்து ஃபார்மல்ல பண்ணுவேன். லெதர்ல இப்ப கம்பெனி ஆர்டர்ஸ்லாம் வருது இல்ல, கம்பெனி ஆர்டர்ஸ்ல எப்படி இப்போ நீங்க ஈவினிங் நம்மளுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஈவினிங் ஒரு டெலிவரி கொடுத்தேன், வெறும் 6 தான் கேட்டாங்க. 40 பீஸ் வெறும் 6 பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நீங்க எந்த சைஸ் கேட்டாலும் பண்ணி தரோம். லெதர்ல கேளுங்க, நீங்க எப்படி கேட்டீங்கன்னாலும் பண்ணி கொடுத்துடலாம். இது வேணும்னா ஆர்டர் பண்ணா ரெடி பண்ணி தருவேன். ஆனா இது செட் வைஸ் தான் பண்ணுவேன். செட் வைஸ். ஆமா, நீங்க லெதர்ல கேளுங்க, நீங்க எப்படி கேட்டீங்கன்னாலும் பண்ணி தருவேன். இப்போ அதுல இது பாத்தீங்கன்னா 11 12. இது 11 12 மட்டும் 100 பீஸ் எக்ஸ்ட்ரா வரும். 450 வரும். 450. ஆமா, 11 12. அதுல பிளாக். ஓகே, இதுல டேன் இருக்கு. என்னங்க இதுக்கெல்லாம் அந்த வாரண்டி கவர் ஆகுமானே? நான் இதுக்கெல்லாம் லெதருக்கு மட்டும் தான் வாரண்டி. நானே சொல்லுவேன், லெதர் தான் உங்களுக்கு பீல் ஆகாது, எதுவும் ஆகாது. அதுக்கு தான் நான் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறேன். இது சிந்தட்டிக் தான். இது உங்களுக்கு ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் உரியெல்லாம் ஆரம்பிக்கும். ஆகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது கண்டிப்பா நடக்கும். ஆனா இது சிந்தட்டிக் தான். பட்ஜெட்ல கேக்குறாங்களா அவங்களுக்காக. இதுவே கஸ்டமர் எல்லாமே இப்ப மினிமம் 4 மந்த் டெய்லி யூஸ் பண்றவங்களுக்கே வருதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் மாத்த மாட்டேன்றேன், புரியுதுங்களா? ஏன்னா நம்ம வாங்கி விக்கிறதா இருந்தோம்னா ஆகரால எவ்வளவு ஸ்டாக் ஒன்னா எடுக்கலாம். இந்த வாரம் ஒரு கலெக்ஷன், அடுத்த வாரம் ஒரு கலெக்ஷன். நீங்க வீடியோ பாருங்க, கலெக்ஷன்
நான் என்கிட்ட காமிச்சதே திருப்பி வர மாதிரி இருக்கும். என்னன்னா நம்ம ரெடி பண்றதுல இருந்து ரெடி பண்ணி வாங்கி பண்றதால தான் அப்படி இருக்கும். நீங்க நார்மலா நீங்களே எத்தனை வீடியோ எடுத்திருப்பீங்க, ஒரு கடையில பாத்தீங்கன்னா கேஷுவல் இந்த வாரம் ஒண்ணு இருக்கும், அடுத்தது ஒண்ணு இருக்கும். ரிப்பீட் பண்ண சொன்னீங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. ஆனா என்னால பண்ண முடியாது. என்ன ரீசன்னா இதுதான். இதுக்கப்புறம் லெதர் காமிக்கிறேன் பாருங்க. அந்த 650 இது 650. ஓகே. ஆமாங்க. இது ரெகுலர் தான். உங்களுக்கு ஸ்டாக் காலியாக அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ நடுவில் இது ஸ்டாக் இல்லாம இருந்ததுல இருந்து இப்போ வந்துருக்கு. ஓகே. அதே மாதிரி திருப்பி நிறைய பேர் கேட்டவங்களுக்காக இந்த கிராஸ். ஆமா, இதுல பிளாக் இருக்கு, பிரவுனும் இருக்கு ஸ்டாக் உங்களுக்கு. ஓகே. 650ல என்ன சைஸ்ல இருக்குன்னா 650ல 7 to 10 சைஸ். 7 to 10. இதுல 11 12 இருக்கும். அது மட்டும் உங்களுக்கு 100 rupees எக்ஸ்ட்ரா வரும். ஆமா. இதுலயே இன்னொரு ஐட்டம் பண்ணிருப்பேன் பாயிண்டர்ல. இதுவும் உங்களுக்கு 650 தான். 650 தான். இது எல்லாமே உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி. லைஃப் டைம். லெதர் இங்க பீல் ஆச்சுன்னா மாத்தி தருவேன். அதே மாதிரி பேஸ்டிங்க்கு 3 மாசம் வாரண்டி கொடுக்குறேன். நிறைய கஸ்டமர் என்ன பண்றாங்கன்னா இந்த சோல் பிரேக் ஆவறது அதுக்கெல்லாம் வாரண்டி கேக்குறாங்க. அது வந்து கஸ்டமரோட யூசேஜ்ல வர்றது. ஒரு கஸ்டமர் ஷூ எடுத்து சைலன்சர்ல வச்சுட்டு எடுத்துட்டு வந்து சார் சைலன்சர்ல வச்சுட்டா மாத்தி தாங்கன்னு கேக்குறாரு. இதெல்லாம் நான் எப்படி மாத்தி தர முடியும்? நான் வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வருதுங்களா, பேஸ்டிங் உறிஞ்சா நான் மாத்தி கொடுத்துருவேன். பேஸ்டிங்னா 3 மாசம் உங்களுக்கு வாரண்டி தரேன். இந்த சோல் பிரேக்கப் ஆகுறது மட்டும் அவங்களோட யூசேஜால வர்றது. அது கண்டிப்பா மாத்தி தர மாட்டோம். அதே மாதிரி சர்ப்ளஸ்லயே அப்படிதான் கேக்குறாங்க கஸ்டமர். சர்ப்ளஸ்ல அது என்ன டிஃபெக்ட்னே தெரியாது, ஆனா நான் தான் வாரண்டி தரேன். சர்ப்ளஸ்ல கம்பெனிக்காரங்கள யாரும் வாரண்டி கொடுக்கறது இல்ல. அது பேஸ்டிங் ஓபன் ஆகி எடுத்துட்டு வருவாங்க. ஒரு சிலதெல்லாம் 1 மாசம் 2 மாசத்துல ஓபன் ஆயிடுறேன். நானும் சொன்னேன் சர்வீஸ் பண்ணி தரேன் சொன்னேன். வேற பீஸே மாத்தி கொடுங்க, இதை நீங்க வேற கஸ்டமருக்கு வித்துருங்க. பழைய ஷூ கண்டிப்பா நம்ம விற்க மாட்டேங்குது. அதனால நான் இந்த வீடியோல எதுக்காக சொல்றேன்னா நிறைய கஸ்டமர் அந்த மாதிரி ரிப்பீட் வரவங்களுக்காக சொல்றேன். சர்வீஸ்னா சர்வீஸ் பண்ணி தருவேன். ஏன்னா அதே மாதிரி ஒரு நாள் போட்டு கம்ஃபர்ட் இல்ல அப்படி எடுத்துட்டு வர ஷூ கண்டிப்பா மாத்த மாட்டேங்குது. ஆமா சார், போட்ட ஷூ நான் அவங்களுக்கு கொடுத்தா வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. கண்டிப்பா கடையில வச்சு விற்கவே முடியாது சார். அது வச்சா கடையோட பேர் கட்டுரும் கண்டிப்பா. அதனால நீங்க போட்டு பாக்கிறதா இருந்தாலும் வீட்டு உள்ளே போட்டு பார்த்துட்டு செட்டாலே வந்து மாத்திக்கோங்க. அது நான் மாத்தி தரேன். நீங்க 1 டே யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா மாத்த முடியாது. நான் எப்படி பொருள் நான் கொரியர் அனுப்புறது கூட அப்படிதான். நான் உங்களுக்கு எப்படி அனுப்புறேன்னா அதே மாதிரி ரிப்பீட் அனுப்பிச்சிருங்க. கேஷ் ரீஃபண்டா பண்ணி கொடுத்துறேன். இல்ல வேற மாடலா தாராளமா மாத்தி வாங்கிக்கோங்க. ஆனா 1 டே யூஸ் பண்ணிட்டோ இல்ல ஒரு நாள் கம்ஃபர்ட் இல்லன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாத்த மாட்டேங்க. நீங்க இதுல ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் சொல்றீங்களா பண்ணி தரேன். அதெல்லாம் பண்ணி சில கஸ்டமர்லாம் லைட்டா ஓபன் ஆகும் ஃபுல்லா பிச்சு கூட எடுத்துட்டு வராங்க. பண்ணுவாங்க அதெல்லாம். அது நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துதான் இருக்கேன். புரியுங்களா? ஆமா ஜி. அதுல என்ன இருக்கு, நம்ம சர்வீஸ் பண்றோம் கொடுக்குறோம். நாங்க இதுவும் ஸ்டாக் வந்திருக்கு. இதுவும் 7 to 10 வரைக்கும் சைஸ் இருக்கு. இதுல தான் உங்களுக்கு 7ல இருந்து 13 வரைக்கும் சைஸ் இருக்கு. 7ல இருந்து 13 வரைக்கும் இருக்கு. 10 வரைக்கும் உங்களுக்கு 650 வரும். 11 12 மட்டும் 100 rupees எக்ஸ்ட்ரா வரும். இப்போ லாஸ்ட் டைம் நான் சொல்லிருப்பேன் லோஃபர்ல லேஸ் வச்சு பண்ணி தரேன். நிறைய கஸ்டமர் கேட்டாங்க. ஓகே. இந்த சோல் பாருங்க, இது டிபிஆர் சோல் நல்லா இருக்குண்ணே. இது 800 வரும் உங்களுக்கு. 800. ஆமா ஜி. நான் திருப்பி சொல்றேன், ரேட் அதிகமா இருக்குன்னு என் கஸ்டமர் சொல்றாங்க. நீங்க வாங்குற பொருள் அது ரேட் அதிகமா இருக்குன்னு நீங்க நேர்ல வந்து பார்த்தா தான் வித்தியாசம் தெரியும். புரியுது. இது நான் பாருங்க இப்ப சோலும் மாத்திருக்கோம். ரெண்டாவது இது எக்ஸ்ட்ரா ஒர்க் தான். இப்ப நான் நார்மலா இது உங்களுக்கு வித்தவுட் லேஸ் காமிக்கிறேன் பாருங்க. இது கஸ்டமர் நிறைய பேர் கேட்டதுக்காக பண்ணது. நான் சொல்றேன்ல, இப்ப நார்மலா என் லோஃபர் இப்படி பார்த்தே இருக்க மாட்டேங்க. வித்தவுட் லேஸ்ல தான் இருக்கும். இப்பதான் நான் லேஸ் டைப் பண்ணிருக்கேன் பிரவுன். ஓகே. இது செமி கேஷுவல் மாதிரி உங்களுக்கு 800 வரும். 800. என்ன சைஸ்லாம் இருக்குன்னு இதுல? இது 7 to 10 சைஸ். 7 to 10. நிறைய பேர் சாஃப்ட் கேட்டாங்க. இது 800 வரும். டிபிஆர் சோல் வரும் உங்களுக்கு சோல். ஓகே. இந்த 800 ரேஞ்சில வரது எல்லாமே டிபிஆர் சோல் தான். 7 to 10 தான் சார் சைஸ். ஓகேண்ணே. அதுலயே உங்களுக்கு இருந்தாங்க Black. ஓகே. இது பாருங்க, இது உங்களுக்கு 750 வரும். இந்த மாடல் மட்டும். ஓகே. இந்த மாடல்னா சோல் வேற. ஓகே. இது வந்து உங்களுக்கு 6 to 10 இருக்கு. நான் 6 ரொம்ப ரேரா தான் பண்றேன். ஏன்னா பெரிய சைஸுக்கு தான் எனக்கு கஸ்டமர் இருக்கு. சின்ன சைஸுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு காசு. நீங்க வேணா 6 வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வேணா நிறைய ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்றதா நான் எவ்வளவு ஒண்ணா பண்ணி தந்துடலாம். ஒன்னும் பிரச்சனையே இல்லை. இது வந்து கேஷுவலுக்காக பண்ணது. லெதர் 800 வரும் உங்களுக்கு. நல்லா இருக்கு. ரெகுலரா நம்ம வீடியோல பார்த்தது தான். 750 கொடுப்பேன். அதே மாடல் தான். இது 800. என்ன மேட்டர்னா லெதர் க்ளோஸ்ல பாருங்க, தெரியுதுங்களா இந்த லெதர் எப்படி இருக்கு? ஆமாண்ணே. இது நியூ பக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு லெதர். ரெண்டாவது அப்படியே சோல் பாருங்க, சூப்பரா இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷுவல் சோல் உங்களுக்கு. நைஸ். அதனால தான் உங்களுக்கு இந்த ரேட். இதுல இப்ப பிரவுன் மட்டும்தான் இருக்கு. Black tan ரெடி பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி நம்ம அடுத்த வீடியோ தான் ஒரு 10-15 நாள் அடுத்த வீடியோல கண்டிப்பா Black tan தரேன். ஓகே.
இது கேஷுவலுக்காக பண்ணது உங்களுக்கு 7 to 10 சைஸ் இருக்கும். ஓகே. இது எல்லாத்துக்குமே அதான் ஜி நம்ம இந்த 650 இப்போ 800 ரேஞ்ச் வரைக்கும் சொல்றோம். இதுக்கு எல்லாத்துக்குமே உங்க லைஃப் டைம் வாரண்டி தான். ஓகே. அதே மாதிரி போன வீடியோல 450 ஸ்டாக் காமிச்சிருப்பேன். வீடியோ லென்த்தா போகுன்றதுக்காக தான் எடுக்கல. அதுவும் ஸ்டாக் இருக்கு. திருப்பி புதுசா 2 காட்டன் வந்திருக்கு. அது ஃபுல் ஸ்டாக் இருக்கு. ஓகே. 450 இது உங்க ஸ்டாக் வேணா உங்க பழைய வீடியோல பாத்து சொல்லுங்க. பழைய வீடியோல இப்போ ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்கல. அதுல இருக்கிறதுல எல்லாத்துலயுமே 450ல ஃபுல் ஸ்டாக் இருக்கு. ஓகே. நான் மென்ஷன் பண்ணறேன். ஓகே. இது எல்லாமே 1500. 1500. ஓகே. ஆமா இது சர்ப்ளஸ். அதுவும் சொல்றதா சர்ப்ளஸ் யூஸ் பண்ணாம கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வாங்கிப்பேன். வேற பீஸ் வாங்கிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா மாத்த மாட்டேன். ஓகே. சர்ப்ளஸ் என்னென்ன சைஸ்லாம் இருக்குண்ணே? சர்ப்ளஸ்ல இப்போ 14 15 வரைக்கும் சைஸ் இருக்கு. 15 வரைக்கும் இருக்கு. ஓகே. இது பாருங்க இப்போ இது புதுசா வந்திருக்கு. இந்த டைம் வர்றது எல்லாமே ஜெல் சோல் வரும். உள்ள ஜெல் வரும். ஆமா இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இப்போ எடுத்த ஸ்டாக் எல்லாமே பாருங்க உள்ள ஜெல் சோல் வரும். ஓகே. இது ஃபுல்லா இப்போ வந்தற ஆர்டிகல் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க. இது எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே இது எல்லாமே 1500 தான். சைஸஸ் வந்து இருக்கிறது தான். சரிங்களா? இதுல இருக்கும். இது ஃபுல் செட் இருக்கும். இதுல 8 10 11 இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் 1500 தான். இது நார்மலா வாங்குன எவ்வளவு இருக்கும்? இது நார்மலா வாங்குன ஒரு 7000 மேல இருக்கும் சார். இந்த பிராண்டுக்கு 7000 மேல இருக்கும். இது எந்த சைஸ் தான் 1500 எப்படின்னா? ஆமா சார். இதுல இருக்கிற சைஸ் இதுல ஒரு சிலது 12 வரைக்கும் இருக்கு. 11 வரைக்கும் உங்களுக்கு அந்த ரேட் தான். 11 வரைக்கும் அதே ரேட் தான் வரும். 12 வந்து ஒரு சிலதுல 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். அது இது எல்லாமே உங்களுக்கு அதே ரேட் தான் வரும். இது பாத்துக்கோங்க. இது ஃபுல்லா ஜெல் தான் உங்களுக்கு. ஓகே. இது எல்லாத்தையும் 8 to 10 11 வரைக்கும் சைஸ் இருக்கும். ஓகே. சர்ப்ளஸ்ல என்னென்ன ஷூலாம் இருக்குண்ணே உங்ககிட்ட? ஃபார்மல் தான் இருக்கும். ஃபுல்லா ஃபார்மல். கேஷுவல் 1 2 இருக்கும் அவ்வளவுதான். நான் போன வீடியோல காமிச்சல சில கேஷுவல்ஸ் இருக்கும். ஆமா. இது பாருங்க. நைஸ். இதுல நிறைய கலெக்ஷன் இருக்கு. உங்களுக்கு அதான் சொல்றேன்ல, நம்மளது உங்களுக்கு வேணும்னா அதே மாதிரி கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. போட்டோஸ் அனுப்பலாம் சார். ஒரு 50 கால் வருது ஒரு நாளைக்கு. இப்போ 350 கேட்டீங்கன்னா உங்களுக்கு 350 அனுப்பு. சில கஸ்டமர்ல எப்படின்னா 350ல 22 வரைக்கும் அனுப்புங்க அப்படின்றாங்க. இப்போ காமிக்கிற ஸ்டாக்கே இவ்வளோ இருக்கு. இன்னும் இப்போ போன ஸ்டாக் இருக்கும். அதனால அவ்வளோலாம் கண்டிப்பா அனுப்ப முடியாது சார். நான் ஒரு சில கஸ்டமருக்கு ஏன் வந்து திருப்பி ரிப்ளை பண்ண மாட்டேன் இதான் ரீசன். நீங்க நியாயமா உங்களுக்கு என்ன வேணும் அதை கேளுங்க. நான் கண்டிப்பா எத்தனை கஸ்டமர் கேட்டு பாருங்க. நான் வந்து ஸ்டாக் வந்தா கூட அப்டேட் பண்ணுவேன். இதுதான் உங்களுக்கு கரெக்டா கேட்டாங்கன்னா பண்ண போறேன். சில கஸ்டமருக்கு ஏன் பண்ணலன்னா இதான் ரீசன். நீங்க கரெக்டா கேளுங்க. இப்போ 350 இது வேணுமா, 450 இது வேணுமா, 650 இது வேணுமா, கண்டிப்பா அனுப்புறேன். சில கஸ்டமர்லாம் என்கிட்ட 4-5 தடவை என்கொயரி பண்ண கஸ்டமர்லாம் இருக்காங்க. ஒரு வீடியோக்கும் போடுவாங்க. அதுக்காக அவங்களுக்கு அனுப்பாமலாம் இருக்க மாட்டேன். இப்போ புது ஸ்டாக் கேட்குறாங்க சர்ப்ளஸ்ல. இப்போ என்ன வந்து தான் அனுப்ப போறோம். பிடிச்சிருந்தா எடுக்க போறாங்க, இல்லைன்னா இல்லை. ஆனா அந்த மாதிரி கஸ்டமர் எடுத்திருக்காங்க. ஒரு கஸ்டமர் 3 தடவை என்கொயரி பண்ணிட்டு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து எடுத்தாரு. இது 15 தான் வரும். இது லாஸ்ட் வீடியோல காமிச்சிருப்பேன். அது வந்து ஒரே ஒரு சைஸ் இருந்தது. இப்போ இது ஃபுல் செட் இருக்கு. ஆமா இது எல்லாமே உங்களுக்கு 2200 வரும். என்ன ரீசன்னா பாத்துக்கோங்க. இந்த 2 பீஸ் பக்கத்துல வச்சாலே தெரிஞ்சிடும். இது உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ஃபேக்டரியில இருந்து டைரக்டாவே வரும். ஷோரூம் போற பீஸ் அந்த மாதிரி இருக்கும். இதுலயும் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 to 12 வரைக்கும் சைஸ் இருக்குது. இது எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்குங்க. இது 15 தான் வரும். இது 7 to 10 சைஸ் இருக்கு. இல்ல 7 to 11 இருக்கு இதுல. இது பாருங்க மெட்டாலிக் மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு பார்ட்டி வேர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது 10 11 12 வரைக்கும் இருக்கு சைஸ். இது பாருங்க 2 தான் வரும். லெதர் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்குண்ணே. சூப்பரா இருக்கும். இதுல இன்னும் 2 கலர் இருக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ப்ளூ பாருங்க. ஓகே. இதுவும் 2 ரேஞ்ச் தான் உங்களுக்கு. நைஸ். கலர் பாருங்க. இந்த லெதரே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நம்ம அது ஃபீலே நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். டச் பண்ணா தெரியும். ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு பிளாக் ஒன்னு போட்டிருப்பேன். நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ண அடுத்த 1 ஹவர்ல ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு எடுத்துறாங்க. அந்த மாதிரி இருக்கும் இந்த லெதர்லாம். இது 12 பெரிய சைஸ் இப்போ நிறைய இருக்கு உங்களுக்கு. இந்தாங்க இதுலயே இருக்கு. ஃபுல் செட் இருக்கு. இது லாஸ்ட் டைம் ஒரே ஒரு 8ஆம் நம்பர் மட்டும் இருக்கு. இப்போ ஃபுல் செட் இருக்கு. இதுல இது 11 மட்டும் இருக்குச்சு. ஆமா இதுல 11 மட்டும் இருக்கு. ஒரு 8 பீஸ் இருக்கு. 2 வரும் உங்களுக்கு. ஒரே சைஸ் தான். ஓகே. நைஸ். இது வந்து உங்களுக்கு இது வந்து 16 வரும். 16. ஆமாங்க. ஓகே. 9 10 இருக்கு சைஸ். இது பாருங்க. டோக்கட்லயே உள்ள ஜெல் இருக்கும். 15 தான் சார். 15 தான். இந்த பிராண்ட் இது பாருங்க ஜி.
இது லாஸ்ட் டைம் காமிச்சிருப்போம் ஒரு ப்ளூ, அது சோல் வேற, இது சோல் வேற, தெரியுதுங்களா? புரியுது. அது ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. ஓகே. இன்னும் ஒரு பீஸ் வரும். இது உங்களுக்கு ஃபுல் செட் இருக்கு. ஃபுல் செட். ஓகே. அது மாதிரி இது பெரிய சைஸ். நம்ம பாக்குறது எல்லாமே பெரிய பெரிய பிராண்ட் தான். ஆ, அதனால தான் அந்த இது பிரைஸ். உண்மையில பிராண்ட் பேர் சொல்ல முடியாது சார். தெரிஞ்சதுன்னா வாயை திறந்து சொன்னாவே கஸ்டமருக்கு அந்த பிராண்ட் தெரிஞ்சிடும். இது பாருங்க, நான் இதுவும் லாஸ்ட் வீடியோல வேற கலர் காமிச்சிருப்பேன். இப்போ இந்த கலர் இருக்கு ஃபுல் செட், அதுவும் இருக்கு. ஆனா அதுலயும் இப்போ திருப்பி வந்திருக்கு. ஓகே. அந்த ஏன்னா திருப்பி எடுத்து அதே காமிச்சோன்னா போன வீடியோல காமிச்ச மாதிரியே இருக்குன்றத நான் காமிக்கல. ஓகே. லாஸ்ட் வீடியோல காமிச்சிருப்பேன் இந்த மாடல்ல நிறைய. அதுல இருக்கிறதையும் கேளுங்க, சைஸ் இருக்கிறது சொல்றேன். இது பாருங்க, இதுவும் பெரிய சைஸ் உங்களுக்கு. நைஸ். இது செல்சி. செல்சி பூட்ஸ். இது 2 வரும் சார். என்னன்னா இது ஒரு பிராண்ட், இது பாத்துக்கோங்க, பிராண்டட் சோல் அப்படியே வரும். ஓகே. இது 2 வரும். 7ல இருந்து 11 வரைக்கும் இருக்கு சைஸ். ஓகே. இது யூனிசெக்ஸ்லனா? இது யூனிசெக்ஸ், எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது கலரே பாருங்க எப்படி இருக்கு தெரியுங்களா? பிரவுன் வித் பிளாக் மாதிரி இருக்கும். ஆமா. இந்த பிராண்ட் ரொம்ப நாள், இந்த பிராண்ட் நிறைய ஃபார்மல் பார்த்துருப்போம். அதே தான், இது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி. இது ஃபர்ஸ்ட் காப்பி, திருப்பி சொல்றேன், நிறைய பேர் ஃபர்ஸ்ட் காப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. 1500க்கு மேல சொல்றதுல எதுலயுமே என்கிட்ட காப்பி கிடையாது. காப்பி கிடையாது. நான் ஓப்பனா சொல்லுவேன், காப்பினா காப்பின்னுவேன். ஏன் நான் எதுக்கு போய் சொல்லணும்? இல்ல, எதுலயுமே காப்பி இருக்காது. ஆனா சர்ப்ளஸா இருக்கும். ஆமா, ஃப்ரெஷ் பீஸ்ன்னு கேட்டீங்கன்னா நான் அதுவும் ஒத்துக்க சொல்ல மாட்டேன். ஃபேக்டரி ரிஜெக்ட் இருக்கும். அந்த 2 சொல்றோம்ல, அதுல உங்களுக்கு சிலது ரிஜெக்ட்ல வரும், சிலது வந்து எக்ஸஸ் குவான்டிட்டில வரும். அதுவும் கிடைக்கும் உங்களுக்கு. அது என்னன்னா ஃப்ரெஷ் ஆர்டிகலா இருக்கும். ஃப்ரெஷ் ஆர்டிகல். இப்போ நீங்க அப்படியே நீங்க அது அந்த பிராண்டை பார்த்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல இப்ப கரண்ட்ல சேல் ஆகிற ஐட்டமா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அது அந்த ரேஞ்ச் வரும். ஓகே. ஓகே. இது பாருங்க எப்படி இருக்கு. இன்னொரு வேலட் ஒன்று காமிக்கிற பாருங்க, இதெல்லாம் 350 ரேஞ்ச் தான் வரும். ஓகே. அதே மாதிரி வேலட்ல லெதர் மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். ஓகே. நீங்க வந்து சிந்தட்டிக் கேட்காதீங்க, ஒன்லி லெதர் மட்டும்தான் வச்சிருப்பேன். இது பாருங்க எப்படி இருக்கு. இதுமே லெதர். இது எல்லாமே லெதர் தான் ஜி. ஓகே. இதுமே அது உறிஞ்சா எடுத்து பண்ணிக்கலாம். லெதர் நான் தான் சொல்லிட்டேன்ல போன வீடியோல, லெதர் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் லெதர் கொடுத்தாலும் உறிஞ்சா மாத்தி தரேன் சொல்றேன் சார். இதுல வந்து பிராண்ட் கிடையாது, இதெல்லாம் பிராண்ட் காப்பி தான். காப்பி தான். நான் இப்ப சொல்லிடுறேன் பாத்தீங்களா, இதெல்லாம் சும்மா காப்பி தான். வேலட்ல வர்றது எல்லாமே காப்பி தான் வரும், பிராண்டட் கிடையாது. ஆனா லெதர் ஒரிஜினல், அதுக்கு நான் வாரண்டி தரேன். லெதருக்கு வாரண்டி. பிராண்டுக்கு நான் வாரண்டி தர மாட்டேன், லெதருக்கு நான் வாரண்டி தரேன். லெதர் தான். இது எப்படி இருக்கு பாருங்க, லெதர் நல்லா இருக்கு. செம்ம சாஃப்ட்டா இருக்கும், தொட்டு பாருங்க. நல்லா சாஃப்ட்டா இருக்குனே இந்த லெதர். அதுதான் 350, இது 500 ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும். ஓகே. அந்த லெதரும் மேல இருக்க டச் அண்ட் ஃபீல் தான் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். மத்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெதர்ன்றது ஜென்னுனா இருக்கு. இது கலர்லாம் எப்படி இருக்கு பாருங்க. நைஸ். இது உங்களுக்கு 500 ரேஞ்ச் வரும். இந்த பிராண்ட் காப்பி வரும் சிலது, அது உங்களுக்கு 500 ரேஞ்ச் வரும். மீதி நார்மல்ல காமிச்சு 350 400 ரேஞ்ச் இருக்கும். நீங்க வேலட் மட்டும் கேளுன்னு நான் கண்டிப்பா போட்டோ அனுப்புறேன், ஏன்னா அது நிறைய இருக்கும். நான் ஏன்னா அது எனக்கு ஈஸி, அதுல நான் சைஸ் சொல்ல வேண்டியது கிடையாது. இது பாருங்க, இதுவும் ஒரு பிராண்டோட காப்பி தான். இது உங்களுக்கு வேலட் மட்டும் கேளுங்க, ஏன்னா இதெல்லாம் எனக்கு ஒரே டைம் போட்டோ, ஒரு டைம் போட்டோ எடுத்தா கஸ்டமர் கேட்டாங்கன்னா மொத்தமா அனுப்பிச்சு விட்டுலாம். ஆமா, ஷூஸ் அந்த மாதிரி அனுப்ப முடியாது. இது பாருங்க லெதர், இது எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு 350 400 அந்த ரேஞ்சு தான். இப்ப அடுத்து ஒரு வேலட் காமிக்க போறோம் பாருங்க. மேடம் நீங்க எடுத்துவாங்க அந்த வேலட் காமிங்க. அந்த அங்கிளுக்கு நீ தானே காமிக்கணும், சொல்ல காமிங்களா. இந்த வேலட் வந்து கார்டு ஹோல்டர். இந்த பட்டனை பிரஸ் பண்ணா மேல வரும். ஓ அப்படியே மேஜிக் லெதரா? ஓகே. ஓகே. சோ அது ஓபன் பண்ணனும் அவசியம் இல்ல, ஜஸ்ட் பிரஸ் பண்ணா போதும். ஜஸ்ட் இது இப்படி பிரஸ் பண்ணா போதும் சார். ஓகே. ஜஸ்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா கார்டு வெளிய வரும். இது நீங்க ஆன்லைன்லயே நிறைய பார்த்திருப்பீங்க. ஆனா என்கிட்ட இருக்கிறதுல என்ன வித்தியாசம் இங்க பாருங்க. இது வந்து எங்க லெதர் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிருப்போம். நார்மலா நீங்க ஆன்லைன்ல வாங்கி இருக்கிற கஸ்டமர்லாம் பாருங்க, இது அவங்களோட மேல ஜஸ்ட் ஒட்டி அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஓகே. இது நம்ம லெதர்ல நம்ம கிட்ட வாங்குறோம்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு பார்த்து தான் வாங்குவோம். பாருங்க, இது அந்த மாதிரி. இது 500 வரும். நீங்க ஆன்லைன்ல அந்த இது எல்லாமே 470 ரேஞ்ச் வரும். இது எக்ஸ்ட்ரா 30 ரூபீஸ் சொல்றேன், நம்ம வேலை தான் உங்களுக்கு. லெதர் இப்ப இது எக்ஸ்ட்ரா வேலை தான் உங்களுக்கு. இது எப்பயுமே உங்களுக்கு தனியா வராது. அது நீங்க இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. நீங்க போட்டோஸ் கேளுங்க, நான் கண்டிப்பா கலர்ஸ் அனுப்புறேன். ஓகே. இதுமே லெதரானே? இதெல்லாம் லெதர் தான். அதுல இந்த கலர் இருக்கு. ஓகே. கலர்ஸ். ஓகே. இந்த கலர். ஓகே. நிறைய கலர்ஸ் இருக்கு. நான் உறிஞ்சா மாத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, உறிஞ்சா மாத்தி தரேன்றது இந்த மாதிரி உரியணும். இப்படி
ஆமா நல்லா பாருங்க உரியுது உள்ள இந்த மாதிரி கிளாத் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஓகே. இந்த மாதிரி இருக்கிறது தான் உரியது. ம். இந்த மாதிரி உறிஞ்சாதான் நான் கண்டிப்பா மாத்தி தருவேன் லெதர். இது சிந்தட்டிக், இதுல உரியும் லெதர்ல உரியாது. ஓகே. அது நான் சொல்றது நான் அப் டு 2000 வரைக்கும் சொல்றேன் பாருங்க. அதுலயே இருக்கிற நான் லெதர்னு சொல்றது கண்டிப்பா இந்த மாதிரி உறிஞ்சா மாத்தி தரேன். ஓகே. நீங்க வண்டி கியர் போடுற இடம் இல்ல ஃப்ரண்ட்ல இடிச்சிங்கன்னா அந்த மாதிரி கலர் மாறுறது லெதர்ல கண்டிப்பா நடக்கும் சார். நடக்கும். ஏன்னா அது லெதர்ல எதுவுமே உங்களுக்கு நேச்சுரல் கலர் கிடையாது, எல்லாமே கலர் ஏத்துறது தான். ஆக்சுவலா லெதரோட நேச்சுரல் கலர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ம். இந்த கலர் இருக்கு பாருங்க. ஓகே. இந்த கலர் தான் வந்து லெதரை ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணும்போது நிறைய பேர் வெட் ப்ளூ சொல்லுவோம் அது பேரு. ம். அந்த ப்ளூ தான் இருக்கும், அதுல தான் எல்லா கலரையும் ஏத்துறது. ஓகே. அப்ப நீங்க நிறைய ஷூ நீங்களே இடிச்சு தேயிற இடம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரே கலர் மாதிரி தெரியும், அதுதான் ஒரிஜினல் லெதரோடைய கலர். ஓகே. ஆனா அந்த மாதிரி கலர் மாறுனா மாத்தி தர மாட்டேன், இந்த மாதிரி உரியணும், கம்ப்ளீட்டா உரியணும். ஓகே. நீங்க இந்த மாதிரி கையில வச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீல் ஆகும் சார். ம். இப்ப நான் பீல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓகே. இந்த மாதிரி உரியும், புரியுதுண்ணே. அந்த மாதிரி உரிஞ்சா கண்டிப்பா மாத்திடலாம். ஆமா அது மாத்தி தரேன். ஓகே. நீங்க கலர் மாறுறதுல அது நீங்க வேக்ஸ் பாலிஷோ இல்லைன்னா அந்த ஷூக்கான கலருக்கான பாலிஷ் போட்டீங்கன்னா கரெக்டா சரி ஆயிடும். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டாங்க. அண்ணன் காமிச்ச மாதிரி எல்லா ஷூமே பாருங்க எப்படி இருக்குன்றது மறக்காம பை பண்ணிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இது ரொம்ப தூரத்துல இருந்து வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? பை பண்ணலாமா வேணாமா கொஞ்சம் பேர் வந்து இன்னுமே டவுட்டா இருப்பாங்க, ஏன்னா தெரியாதவங்க. நான் என்ன சொல்றேன், என் பழைய கஸ்டமர் கமெண்ட் தான் சார். ம். அவங்களே இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஜெனூனா வாங்கின கமெண்டா தான் இருக்கும். கண்டிப்பா. நான் சரியில்லாதது இப்ப ஏன் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இது கஸ்டமருக்கு அவங்க அந்த கமெண்ட்ல கூட சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி உரியும் இது எல்லாமே ஏன் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, தெளிவா கஸ்டமர் வரும்போதே தெளிவா பார்த்து வாங்கிடுவாங்கன்னு சந்தோஷம். அதே மாதிரி திருப்பி சொல்றேன் சார், உங்க சேனலுக்கு நானே உங்களுக்கு காமிச்சிருக்கேன், என் போர்டு காமிச்சிருக்கேன், ரேட்டு பார்கென் பண்ணாதீங்க. என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியல. கடையில இருக்க தம்பி இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கான், இல்லைன்னா அவனே கேட்டு டெய்லி ஒரு நாளைக்கு அவன் ஒரு 5-6 கஸ்டமர்கிட்ட கஷ்டப்பட்டு அவன் எனக்கு ஃபோன் பண்றதே இல்லை. நான் சொல்லிட்டேன் D70னா நம்ம ரேட்டு சொல்லியிருக்கோம்னா அந்த ரேட்டு தவிர வராதுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வராதுன்னு தான் சொல்ல முடியும், கொடுக்க முடியாது. நமக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை, அவ்வளோதான். எனக்கு வாயில வராது அந்த மாதிரி. நான் திருப்பி ஒரு வீடியோவில் ரெக்வஸ்ட் பண்ண ஆல்ரெடி கம்மி பண்ணி தான் சார் போட்டிருக்கேன். நம்ம இவ்வளோ வாரண்டி தரோம் எல்லாமே பண்ணுறோன்னா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி, நானும் லாபம் இல்லாமலாம் பிஸ்னஸ் பண்ணல. கண்டிப்பாக எனக்கும் ஒரு மார்ஜின் இருக்குது, ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு மார்ஜின் இருந்தால் என்னாலையும் பண்ண முடியும், அவ்வளோதான். அதனால நான் இன்னொரு ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன், பார்கென் மட்டும் பண்ணாதீங்க. கண்டிப்பா ரேட்டு பெஸ்ட்டாக தான் இருக்கும். உண்மையாலுமே ஒரு சில பொருளை என்னால் கம்மி பண்ண முடிஞ்சா நானே பண்ணி தரேன். ஆமாம், இப்போ சர்ப்ளஸ்லாம் ஒரு சில இதெல்லாம் நானே கம்மி பண்ணி தருவேன். ஏன்னா நான் பார்ப்பேன், இப்போ கஸ்டமர் சொல்கிறாங்க என்கிட்ட எல்லாத்துக்குமே பில் வச்சுருப்பேன், புரியுதுங்களா? இப்போ நான் சர்ப்ளஸ் வாங்கினாலும் பில்லோட வாங்குவேன். அதனால இப்போ வரும்போது நான் பார்ப்பேன், சரி ஒரு கஸ்டமர் 100 ரூபா கம்மி பண்ணிக்கிறாங்களா, அதை எடுத்து பார்த்து எனக்கு கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணி தருவேன். இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், நான் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் இது. அதனால எனக்கு இதில் இவ்வளோ தான் பண்ண முடியும். இதில் ரேட்டு கம்மியான நானே பண்ணிடுவேன். இப்போ ஆக்சுவலாக எங்களுக்கு எல்லாத்துலேயுமே காஸ்டிங் ஏறி இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டுமே ஒரு பீஸுக்கு 5 ரூபா ஏறி இருக்குது. லெதர்லேயுமே காஸ்டிங் அதிகமாக இருக்குது. நிறைய இப்போ லெதர் பண்ணுறவங்களுக்கே தெரியும், லெதர் பிஸ்னஸ் பண்ண தெரியும். இப்போ லெதர் ரேட் ஏறி இருக்குது கரண்ட்டாக. இது எதுவுமே நடக்க தான் செய்யுது, ஆனால் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. இருக்குது அதெல்லாம் பழசு என்ன ரேட்டுக்கு விற்கணுமோ மேக்ஸிமம் அது அதே ரேட்டுக்கு விற்க தான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப ஏறினா தான் ஏற்ற போகிறேன், அதனால பார்கென் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஒரு கஸ்டமர்னா ஆக்சுவலா அவர் ஊரே ஆக்ரா. அவர் ஊரே ஆக்ரா. அவர் வந்து என்கிட்ட அவர் என் வீடியோ பார்த்துட்டு, அவர் ஆக்சுவலா இங்க சென்னையில தான் எங்கே இருக்காரு. அவர் பார்த்துட்டு நம்ம ரேட்டு சொன்னோடனே வந்துட்டாரு. வந்துட்டு என்கிட்ட ஷூலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சொன்னாரு, சார் நானே ஆக்ரா தான் சார், எனக்கு ரேட்டு அங்கேயுமே தெரியும், 800 ரேஞ்சு இதையே விற்கிறாங்க ஆக்ரால அப்படின்னு. இல்லை நான் ரீட்டைல் விற்கும் போது அந்த ரேட்டு விற்பாங்க சார். 650 சொல்றீங்களே, எங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சு நான் வந்து பார்த்தா இது உண்மையில ஆக்ரா பொருள் தான், அதனால பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னாரு. அவர் ஆக்ரால. நான் தான் சொன்னேன், சார் உங்களுக்கு இது இவ்வளோ வாரண்டி எல்லாமே இருக்குது சார், நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னா. இல்லை சார் கண்டிப்பாக, இப்போ நான் சென்னையில் தான் இருக்கேன், நான் ஊருக்கு போனால் நார்மலாக ஊருக்கு போகும்போது 2-3 பீஸ் வாங்கிட்டு வருவேன். இப்போ அதை விட எனக்கு ஒரு 150 கம்மியாகவே கிடைக்குது, அதனால நான் இங்கேயே வாங்கிக்கிறேன் சொன்னேன். அதாங்க ஆக்ரா ஷூஸ். ஆக்ரா ஷூஸ்னா வாரண்டினா ஆக்ரா ஷூஸ். எஸ், மறக்காம பை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன் இஸ்